இன்னார் இந்த நாள் இந்த நேரம் என்னை தரிசிக்கலாம் என்று இந்த கோயிலில் இருக்கும் தெய்வம் முடிவெடுத்தால் மட்டுமே அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படும் இக்கோயில் இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புக்கு மத்தியில் அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலரை தலை விருட்சமாக கொண்டிருக்கும் இந்த மூலிகை நிறைந்த கோயில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதியில் உள்ள பூம்பாறை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கொடைக்கானலில் இருந்து பூம்பாறை செல்லும் வழியில் பழனி கோவில் வியூ பாயிண்ட் என்ற இடத்திலிருந்து பார்த்தால் பழனி முருகன் கோயிலும் இந்த அதிசய நிறைந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை காணலாம். நம்மில் பலர் பலமுறை கொடைக்கானல் சென்ற நிலையில் அங்கிருக்கும் குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு சென்றிருப்போம். ஆனால் சற்றே தொலைவில் உள்ள பூம்பாறை கோவிலுக்கு சென்றிருக்க மாட்டோம். இது எதேச்சையாக நடப்பது அல்ல, அது விதியின்படியே நடப்பதாகும். ஏனென்றால் உலகின் ஒரே தசபாஷண சிலையான பூம்பாறை கோயிலில் அமைந்துள்ள முருகன் ஆற்றல் பெற்றவர். அவரின் அருள் இல்லாமல் இங்கு யாரும் வந்து அவரை தரிசனம் பெற முடியாது என்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாய் நிலவி உலவி வருகிறது. இந்தியாவில் உள்ள 2 கோயில்களில் மட்டுமே நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ள நிலையில் அதில் ஒன்று பழனி மலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலையும் மற்றொன்று பூம்பாறை மலையில் உள்ள இந்த குழந்தை வேலப்பர் முருகன் சிலையுமாகும். போகர் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலையை பழனி மலையில் பிரதிஷ்டை செய்த பின்னர் சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று பாரதத்திற்கு திரும்பினர். பின் இந்த வனப்பகுதியில் யானை முட்டை எனும் குகையில் குருமூப்பு என்ற அருமருந்தால் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு முருகர் சிலையை உருவாக்கினார். அந்த பஞ்சபூதங்களையும் அடக்கியாளும் நவபாஷண சிலைதான் பூம்பாறை மலை உச்சியில் உள்ள கோயிலில் மூலவராக அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இந்த பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தபோது ராட்சசி ஒருவள் அவரை கொல்ல முயன்றுள்ளார். அருணகிரிநாதர் மேல் முருகன் குழந்தை வடிவம் கொண்டு விளையாடியதைக் கண்டு அரக்கி அங்கிருந்து மறைந்தாள். இதனை ஞான திருஷ்டியால் கண்ட அருணகிரிநாதர் குழந்தை வேடம் தரித்து வந்த முருகரை குழந்தை வேலர் என அழைத்து பாடியதால் அதுவே நிலைத்து நின்று குழந்தை வேலப்பராக இங்கு அருள் பாலித்து வருகிறார். மகாபாரத புராணத்தில் பஞ்சபாண்டவர்கள் தங்களது வனவாசத்தின் ஒரு பகுதியாக பூம்பாறை பகுதிக்கு வந்து போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குருமூப்பு என அழைக்கப்பட்ட முருகன் சிலையை மனமுருகி வேண்டி வழிபட்டதாக தல வரலாறுகள் கூறுகின்றன. மூலஸ்தானத்தின் மேல் கோபுரம் மட்டுமே உள்ள நிலையில் குழந்தை வேலர் புன்முறுவல் பூத்து மேற்கு திசையை நோக்கி காணப்படுகிறார். திராவிட கட்டிடக்கலையை எடுத்துரைக்கும் கருவறை முன் கொடிக்கம்பம், பலிபீடம் மற்றும் முருகனின் வாகனமான மயிலின் சிலை அமைந்துள்ளது. அதனையும் தாண்டி உள்ளே சென்றால் முக மண்டபத்தில் அழகன் முருகனை குழந்தை வேலப்பராக ராஜ அலங்காரத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். கோயிலின் கோஷ்ட சுவர்களில் நிறைய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் நடராஜர், தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கோயில் வளாகத்தில் விநாயகர், சிவன், பைரவர், நவகிரகங்கள், இடும்பன், நாகர் சன்னதிகள் அமைந்து முருகனுக்கு அருகில் அருணகிரிநாதர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். இந்த வேலவர் சிலையில் ஊற்றப்படும் அபிஷேக பாலை அருந்தினால் புற்றுநோய், சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் குணமாவதாக மலைவாழ் மக்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிறப்பாய் குழந்தை வேலப்பரின் தலையிலே சந்தனத்தை கோயில் அடைக்கும் வேளையில் வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து ராக்கால சந்தனம் என்று பக்தர்களுக்கு கொடுக்கும் போது அந்த சந்தனத்தில் நோய் தீர்க்கும் குணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இத்திருக்கோவில் திருவிழாவின் போது திருத்தேரை முன்புறமாகவும் பின்புறமாகவும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கின்ற வழக்கம் இன்று வரை நிலவி வருகிறது. அப்போது 25,000 தேங்காய்கள் தேரின் அச்சின் மீது உடைக்கும் வழிபாடு மலைவாழ் மக்களால் நடத்தப்படுகிறது. தமிழ் கடவுள் மலை மீது மயில் இருக்கும் வேலவன், சக்தி கொண்ட தேகமுடையோன், சித்தர்களின் தேவன், குழந்தை வேலப்பரை வாழ்வில் எத்தனை முறை கண்டாலும் தேனை போல் திகட்டாது என்பதே நிஜம். மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் நந்தகுமார்.